ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி ஒரு அருமையான தட்டைப்பயிறு குழம்பு குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி இதுக்கு ஒரு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். நல்ல ஹெல்த்தி, ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு குழம்பு. வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு 2 சேர்த்துக்குங்க. சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து 3 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ நல்லா டேஸ்ட்டு மனமும் அதிகமாக இருக்கும். அடுத்து ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து க்ரீம் இல்லாட்டி காய்ச்சின பால் 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நான் 100 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் 5-6 மணி நேரம். இதே அதில் அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவோட சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க, மிக்ஸ் பண்ணி. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. நான் இந்த மாதிரி 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா இடத்துலையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்குங்க. நல்லா வேகிற வரைக்கும். அது விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. பாருங்கள், அருமையாக வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு. பாருங்கள், அருமையாக வந்துருச்சு. இதை அப்படி சைடில் லைட்டாக உடச்சி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு புரோட்டீன் நிறைந்த தட்டைப்பயிறு குழம்பு சூப்பர் ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.